சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை நேரத்தில் அர்ச்சனை செய்வார்கள். அர்ச்சனை சீட்டு பின்பக்கத்தில் உங்கள் ராசி நட்சத்திரத்தை ஆங்கிலத்தில் எழுதி கொடுத்தால் அர்ச்சனை செய்து தருவார்கள். சபரிமலையில் பக்தர்கள் கொடுக்கும் பொருட்கள் சன்னிதானம் அருகே வாரம் இருமுறை ஏலமிடப்படுகிறது. விருப்பம் உள்ளவர்கள் ஏலம் எடுக்கலாம். நம்மிடமுள்ள ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 3 அகந்தைகளையும் விரட்டவே சபரிமலை 18ஆம் படியில் 3 கண்களை உடைய தேங்காயை உடைக்கிறார்கள். சபரிமலை ஐயப்பன் கோவில் ஒவ்வொரு மாதமும் 5 நாட்கள் திறந்திருக்கும். அந்த நாட்களை தெரிந்து கொண்டு பக்தர்கள் சென்று வரலாம். சபரிமலையில் தினமும் அதிகாலை 3 மணிக்கு கோவில் திறந்ததும் சுப்ரபாதம் பாடப்படும். ஐயப்பனுக்கு தினமும் இரவு 8 மணிக்கு புஷ்பாஞ்சலி நடத்தப்படும். பக்தர்களே பூக்களை கூடையில் எடுத்து வந்து கொடுக்கலாம். ஐயப்பனுக்கு விபூதி, சந்தனம், பால், பன்னீர், தேன், பஞ்சாமிர்தம் மற்றும் இளநீர் ஆகியவற்றுடன் 108 ரூபாய் நாணயம் என 8 கொண்டு செய்யப்படும் அபிஷேகத்திற்கு அஷ்டாபிஷேகம் என்று பெயர். ஐயப்பன் சிவனின் உடுக்கையை படுக்க வைத்த நிலையில் உள்ள பீடத்தில் சிவனை போல தியான கோலத்திலும் முக்தி தருவது, விஷ்ணுவை போல் விழித்த நிலையிலும் காத்தல் தொழில் அருள்பாலிப்பது மிகவும் விசேஷமாகும். சபரிமலை பொன்னம்பலமேட்டில் மகர சங்கராந்தி அன்று தோன்றும் ஜோதியே அப்பாச்சிமேடு, பம்பை, பெரியானை வட்டம் மற்றும் புல்மேடு ஆகிய இடங்களில் இருந்து காணலாம். புல்மேடு பகுதியில்தான் இந்த ஜோதி நன்றாக தெரியும். சபரிமலை ஐயப்பன் உற்சவர் ஆண்டுக்கு ஒரு தடவை பம்பை ஆற்றுக்கு கொண்டு வரப்பட்டு ஆராட்டு உற்சவம் நடைபெறும். பிறகு ஐயப்பனை அலங்கரித்து பம்பா விநாயகர் கோவில் முன்பு மக்கள் தரிசனத்திற்காக 3 மணி நேரம் வைப்பார்கள். சபரிமலை வர இயலாதவர்கள் இந்த சமயத்தில் ஐயப்ப உற்சவரை தரிசிக்கலாம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தத்துவமசி என்னும் தத்துவம் எழுதப்பட்டுள்ளது. தத்துவமசி என்றால் நீ எதை நாடி வந்தாயோ அது நீயாக உள்ளாய் என்ற பொருள். சபரிமலை செல்லும் வழியில் ஒரு பள்ளிவாசல் உள்ளது. பக்தர்கள் இங்கு சென்று தங்கள் விரதத்தையும் பிரம்மச்சாரியத்தையும் முழுமையாக கடைபிடித்தோம் என்று உறுதி செய்துவிட்டுதான் சபரிமலைக்கு செல்ல வேண்டும் என்பது ஐதீகம். பந்தளத்திலிருந்து சபரிமலை வரை ஐயப்பனின் ஆவாரண பெட்டியை சுமந்து வர 15 சங்கங்கள் உள்ளன. திருப்பதி லட்டு, பழனி பஞ்சாமிர்தம் என்பதை போல சபரிமலை அரவணை பாயசம் புகழ்பெற்றது. அரிசி, நெய், சர்க்கரை மற்றும் ஏலக்காய் ஆகியவற்றை கலந்து அரவணை பாயசம் தயாரிக்கப்படுகிறது. வாழுங்காலத்தில் நல்லவனாய் வாழ்ந்துவிட்டால் மீண்டும் இந்த பிறவி பெருங்கடலை நீந்த வேண்டாம் என்ற அரிய தத்துவங்களை உணர்த்தும் தலம் சபரிமலை. சுவாமியே சரணமையப்பா.